அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்காரங்க ரொம்பவும் தைரியசாலியா இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம், இவங்க எல்லாரும் நம்மளுடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள். நம்மளுடைய மிதுனம் ராசிக்கு நட்பாய் இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், கன்னி, துலாம், இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களோட தளவிதி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளால எழுதப்பட்டதுங்க. மிதுனம் ராசியினர் நல்ல வார்த்தைகளை பேசினா போதுங்க. எந்த சூழ்நிலையிலும் போய் பேசாதீங்க. அது ஒட்டுமொத்த தலை விதியையும் மாத்திருங்க. பேச்சாலதான் உங்களுக்கு உயர்வு வருங்க. நல்ல வார்த்தைகளை பேசினா நல்லதே நடக்குங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே மற்றவர்களுக்காகவே சிந்திப்பாங்க. காகம் தனக்கு கிடைத்த உணவை மற்ற காகங்களை அழைச்சு பகிர்ந்து உண்பது மாதிரிங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சும்மா இருப்பாங்க. ஆனா இவங்களிடம் வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க பின்னால இவங்களை பத்தியே தவறா பேசுவாங்க. மிதுனம் ராசியில பிறந்தவங்க சிறு வயதுல கல்வியால உயர்வை அடைவாங்க. நடுத்தர வயதுல நுண்ணறிவான செல்வத்தை சேர்ப்பாங்க. கலை, வணிகம், நுண்தொழில், கணக்கியல், வழக்கறிஞர், ஆசிரியர், ஊடகம் போன்ற துறைகள்ல இவங்களுக்கு அதீத வளர்ச்சி தருங்க. இவங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறதுல உயிரையும் பணைய வைப்பாங்க. ஆனா இவருடைய மனதுல எப்போதுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்காருங்க. தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இதன் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய சாமர்த்தியமான புத்தியால அனைத்து காரியத்திலையும் வெற்றி அடைய போறீங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. தொழில் செய்து நஷ்டம் அடைந்த மிதுனம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கி அவங்க வெற்றி பெற காரணமா இருந்தாலும் தங்களுக்கு எதுவுமே நடக்கவில்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இவங்க மற்றவர்களுக்காக திட்டம் போட்டு அவர்களை ஜெயிக்க வைப்பதில் சிறந்தவங்களா இருக்காங்க. ஆனா இவங்க தங்களோட திறமைகளை தனக்காக ஒரு நாள் கூட பயன்படுத்துறதே கிடையாதுங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க. இவங்க புத்திசாலியாகவும் வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவங்களாகவும் கணிதத்தில் மேதையாகவும் வணிகத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல இவங்க கொடி கட்டி பறப்பாங்க. இவங்க திட்டமிடுவதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் ஆட்களை சமாளிப்பதிலும் திறமையானவங்களா இருக்காங்க.
குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க அசால்ட்டா இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகளை இழக்கிறாங்க. இவங்களுக்கு வரும் முதல் வாய்ப்பை பயன்படுத்த தவறுனா திரும்பவும் வாய்ப்புகளே வராது என்பது இவங்களுக்கு எழுதப்பட்ட விதிங்க. மிதுனம் ராசிக்காரங்க யோகா கற்று மனதை ஒருநிலைப்படுத்தணுங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 21 வயதுல திடீர் மாற்றமும், 32 வயசுல பெரிய வெற்றியும், 48 வயதுல பூரண நிம்மதியும் கிடைக்குங்க. சந்திரன் பாதிக்கும் போது மன அழுத்தம் வரும். புதன் வலிமையா இருக்கும் போது கோடீஸ்வர யோகம் வரும். பேச்சு தான் இவங்களுக்கு உயர்வு தரும். 32 வயசுலிருந்து 38 வயசுக்குள்ள முக்கிய திருப்பம் வரும். 42 முதல் 48 வயசுக்குள்ள சொத்து சேர்க்கை உறுதியாகும். உங்க வாழ்க்கையில ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாழ்க்கை கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஒவ்வொரு புதன்கிழமையும் 108 முறை ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணுங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்தணும். பச்சை காய்கறிகளை தானம் பண்ணணும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை உணவா கொடுங்க. வறுமையால வாடக்கூடிய குழந்தைங்களுக்கு பென்சில் நோட்டு புத்தகம் வாங்கித்தாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மிதுனம் ராசிக்காரங்களே, உங்களுடைய அதிபதி புதன் வலிமையா இருந்தா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாதுங்க. புதன் பகவான வழிபாடு செஞ்சாவே போதும், அவர் உங்களை பார்த்துக்குவாரு. ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செஞ்ச மூலமா புதன் பகவானின் அனுகிரகத்தை நீங்க பெறலாங்க. புதன் பகவான் வலிமையா இருந்தா அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு உதவி செய்யுங்க. ஏன்னா அவங்க தவறான விஷயத்துக்கு கூட உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கலாம். மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 4, 5ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடக்கு, வடமேற்கு. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க தினமும் அதிகாலையில் எழுந்து முருகரை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே 16 செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம். பணம், பதவி, புகழ், கௌரவம் இதையெல்லாம் அடையணும், பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 16 செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க. வயதுல பெரியவங்க பணம், பாசம், தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க. புத்தாண்டு அன்னைக்கு, பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம். அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க. எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டும்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும். கடவுளை வழிபாடு செய்யணும். நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க. இத மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க.
முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதம் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, பண வீழ்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னா, புதன்கிழமைகள்ல காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில திருமண தடை இருந்தா வியாழக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. குரு பகவானுக்கு ஹோமம் நடத்துறது இன்னும் சிறப்புங்க. வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் எடுத்து அதிகம் பயன்படுத்துங்க. மங்களகரமான மஞ்சள் பொருட்களை தானம் கொடுங்க. தினமும் நெத்தியில மஞ்சளிட்டு கொள்ளுங்க. மனக்கவலைகள் விலகி உங்க வாழ்க்கையில் நிம்மதி இரட்டிப்பாகுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, பச்சை பயிறு, வெல்லம் கலந்து உணவா கொடுத்தீங்கன்னா நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க. உங்க வேலையில் இருக்கக்கூடிய தடை காணாம போகணும் அப்படின்னா நவகிரக சாந்தி ஹோமம் நடத்துங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, புதன் பகவான் உங்களுக்கு கொடுத்த வரம் 2 இருக்குதுங்க. வாக்கு 1, புக்தி 1. இந்த 2 வரத்தையும் ஒழுங்கா பயன்படுத்தினா போதுங்க. யாருமே தடுக்க முடியாத வளர்ச்சியை நீங்க வாழ்க்கையில அடைவீங்க. உங்களோட புத்திய உங்களுக்காக பயன்படுத்துங்க. உயர்வை நோக்கி பயணம் செய்யுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க. இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்பவும் முக்கியங்க. இந்த மாதத்துல செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற பலன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. இந்த மாதம் வரக்கூடிய ஆடி 18 மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணினா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க. ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பகைவரின் தொல்லை குறையும். நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் அலக்கழித்த வழக்குகள் முடிவடையும். உங்கள் சொத்துக்கள் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரம் சிறந்து விளங்கும். வருமானம் பெருகும். பணம் கையில் சரளமாய் புரளுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். திருமணமாக ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். தொழில வருமானம் உயருங்க. உங்க வாழ்க்கையே அழகா இருக்குங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அடுத்ததாக மிதுனம் ராசி எடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் சிலர் தங்களோட வசிப்பிடங்களை மாத்துவீங்க. அடிக்கடி வீடு மாறுவீங்க. பயணங்களின் போது கவனமா இருக்கிறது அவசியங்க.
பயணத்தின் போது கைப்பொருள் தொலைந்து போக நேரிடுங்க, கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோணுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போகக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்மளுடைய மிதுனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்கலைன்னா அரசாங்கத்தால உங்களுக்கு தொல்லை வருங்க, கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க மிதுனம் ராசிக்கார நேயர்களே நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, பெருமாளை புதன்கிழமைகள்ல வழிபாடு செய்யுங்க. திருமண தடை நீங்குங்க, குடும்பத்துல சுபிட்சம் உண்டாகுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.